வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இது வந்து ஒரு அவங்களுக்கு அதில நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேங்க நானு. இப்போ சில பேர் நினைப்பாங்க, எங்க வீட்ல வந்து ரொம்ப கெட்ட விஷயங்கள் நடக்குது. செய்வினையா இருக்குமோ? எங்க வீட்டுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க. செய்வினைன்னா, அதாவதுங்க அவங்க அந்த அந்த விஷயத்த ஏன் அவங்க நம்புறாங்கன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருப்பாங்க. கெட்ட கெட்ட விஷயங்களா நடக்கும். நல்லா செழிப்பா இருந்தவங்க திடீர்னு வறுமைக்கு போவாங்க. ரொம்ப எல்லாரும் திடீர்னு உடல்நலம் சரியில்லாம போகும். நல்ல விஷயங்கள் 1% கூட நடக்காது. அந்த மாதிரியான பயங்கர துன்பத்துக்கு ஆளான ஒருத்தர் தான் நம்புவாங்க அத. ஏன்னா, நம்ம வீட்டுக்கு ஏதோ யாரோ செஞ்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருதுன்னா, எல்லாருக்குமே அது வராது. ஏன்னா, நல்ல விதமா இருக்கிறவங்களுக்கு அது மேல நம்பிக்கை வர வாய்ப்பு கிடையாது. ரொம்பவும் துன்பங்கள அனுபவிக்கிறவங்களுக்கு அது மேல நம்பிக்கை வரும்பொழுது, நீங்க என்ன பண்ணுவாங்க, மாந்திரீகவாதிகளோ, மந்திரவாதிகளோ, இல்ல மாங்காளம்மன் கோயில் வச்சிருக்கவங்களோ, அவங்க கிட்டலாம் போயிட்டு பரிகாரங்கள் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா எனக்கு அதெல்லாம் தீரும்? அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி வசதி படைத்தவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் இருக்குங்க, நான் பண்ணுறேன் அப்படின்றவங்க பண்ணட்டும். பணம் இல்லாதவங்க, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வறுமையில இருக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த செய்வினை கோளாறுகள், பிரச்சனைகள்லாம் சரியாகணும். நான் என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதிவு இதுதான். இந்த பதிவு அவங்களுக்கு மட்டும்தாங்க. எனக்கு வந்து செய்வினை இருக்கு. எனக்கே தெரியுது. என் குடும்பத்தில எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, பணம் வசதியோ எதுவுமே என்ட்ட இல்ல. நான் வந்து எப்படிங்க நான் பரிகாரம் பண்றது அந்த தெய்வத்துக்கு? லட்சக்கணக்கா ஆகுன்றாங்க, ஆயிரக்கணக்கு ஆகுன்றாங்க. என்னால அவ்வளோலாம் பணம் நான் வறுமையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்க. அந்த மாரி ஆட்கள் இருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு ரூ. 500 செலவுல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு படம் ஒண்ணு அந்த அம்மா படம் ரூ. 50லயும் விக்கிது, ரூ. 500லயும் விக்கிதுங்க. அங்காளம்மன் படத்த வாங்கிட்டு வந்து வாசப்படியிலயும் வைக்கலாம். வாசப்படியிலயும் கட்டலாம். இல்ல பெரிய படமா வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையிலயும் வைக்கலாம். பூஜை அறையில வாசப்படிக்கு நேரா வைங்க. அதோட அந்த அம்மா அந்த வாசற்படிய ஒரு கெட்ட சக்திகள் உள்ள நுழையவே முடியாது அந்த அம்மா பார்வைப்படும் பொழுது. அப்படி வைங்க. அடுத்தது ஒரு ரூ. 10 அந்த அம்மா படம் போட்ட டாலர்கள் விக்கும். அத கயிறோட வாங்கிட்டு போய் மலையனூர் கோயில்ல அங்கங்க வச்சு அந்த அம்மாகிட்ட வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து எல்லாரும் அவங்க ஃபேமிலியில 4 பேர், 5 பேர் இருக்காங்கன்னா, எல்லாரும் கழுத்தில கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு அந்த யூடியூப்ல அந்த அம்மா பாடல் ஒலிக்குதுங்க. அங்காளம்மன் பாடல்னு யூடியூப்ல போட்டாலே நெறைய பாடல்கள் வரும். அத போட்டு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை ஆனா நல்லா சுத்த பத்தமா சாமி கும்பிடுங்க. கஷ்டமா இருக்கா? இருக்கட்டும் ஒரு ரூ. 1000 கடன் வாங்கியாவது இத செய்யுங்க. செஞ்சு பாருங்க. உங்க உங்க கெட்ட சக்திகள் விலகி ஓடுறத பார்க்கலாம். உங்களுக்கு நல்லதே நடக்கிறத பார்க்கலாம். நீங்க வறுமையில இருக்கிறவங்க கூட மீண்டு வருவீங்க. கொஞ்சம் 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 உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வரும். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மேம்படும். அப்படி வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்த அம்மாவ நம்பி பாருங்க. அவள மாரி இந்த மாதிரி விஷயத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு வேற தெய்வமே கிடையாதுங்க. காளி ரூபி அங்காள பரமேஸ்வரிங்க. செஞ்சு பாருங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.